அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல், கனவு, பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காகம் நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லுவோம். சனி பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறீங்களா? இந்த தப்பை மட்டும் செய்யாதிருங்க. காகா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போணுச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஏன் பல பறவைகள் இருந்தும் காகத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? குறிப்பாக காகம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய சகுனங்களாக சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாது சில தவறுகள் சொல்லுவாங்க. என்னென்னு உங்களுக்கு தெரியுமாங்க? காகத்திற்கு சாப்பாடு வச்சு சாப்பிட விட்டால் அதற்கு என்ன அர்த்தம்? அதை பற்றி தான் ஆன்மீக ரீதியான ஒரு வீடியோ பதிவை இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதை இந்த காகங்க. எனவே இறந்து போன நம்முடைய ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்ம நம்பிட்டு இருக்கோம். எனவே அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைப்பது ஒரு கட்டாயமாக இருந்தாலும் ஒரு சிலர் தினமும் காகத்திற்கு சாதம் வைத்து சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடிய பழக்கம் பலரிடமும் இருக்கு. அதே போல சனிக்கிழமை நாள காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல விரத தினங்கள்ல படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க. சிலர் பரிகாரத்திற்காகவோ முன்னோர்கள் பித்ருகளுக்காகவோ சாப்பாடு வைப்பீங்க. இருந்தாலும் சாதம் வைக்கும் போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க. தம்பதிகள் பார்த்தீங்கன்னா அதே போல் சில விஷயங்கள் தீட்டோடு இருக்கக்கூடிய நேரத்தில் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வைக்கக்கூடிய உணவே காகம் சாப்பிடாமல் போயிடுது. இது பலருக்கு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துங்க. நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போணுச்சா உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது அதிக கோபத்தில் இருப்பதாக அர்த்தம். முன்னோர்களுக்குன்னு உரிய திதியை தவறாம கொடுத்து வர வேண்டுங்க. அப்படி தவறும் பட்சத்தில் உங்க மீது கோபமாக இருப்பாங்க. எனவே புரட்டாசி, தை, ஆடி அமாவாசைன்னு இந்த 3 அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களை நினைச்சு வழிபட்டு திதியை தந்துடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு தவறாம சென்று வழிபட்டுவாங்க. இல்லைன்னா கூட குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு தொடர்ந்து நல்ல நில தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்திடுங்க. இதே போன்ற பரிகாரங்கள் எல்லாம் செய்தாலே போதும். முன்னோர்கள் வழிபட்டு காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதம் உரிய முறையில் சேர்ந்துடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காகம் பார்த்தினா அது கத்தக்கூடிய திசையை வைத்து அதற்கேற்ற பலனும் உண்டு. எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைந்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். தென்மேற்கு பகுதியில இருந்து காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா பணவரவு உண்டாகும். தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டங்கள் தீருங்க. அதுவே மேற்கு பகுதியில் கரைவதை பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். வடமேற்கு வடக்குல காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்துடுன்னு நம்புறாங்க. காகத்திற்கு சாதம் வைத்தா வாழ்வில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்பலின்னு போன்றவை உங்களை நெருங்காம இருக்க செய்யும். அதே போல செய்வினை கோளாறுன்னு உங்களை அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லை தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியனை மிக முக்கியமான பலன்களை உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயமாக வேண்டக்கூடிய கோரிக்கையும் தங்கு தடையில்லாமல் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர்களின் வடிவில் வரக்கூடிய காகத்திற்கு நீங்களும் சாதம் வைங்க. காகத்திற்கு சாதம் இட்டு வருவது ரொம்ப நல்லது. காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யமனும் சனியும் திருப்தியடை செய்வாங்க. காகா வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைந்துச்சுன்னா நல்ல செய்தி வரும்னு அர்த்தம். இல்லைன்னா விருந்தினருடைய வருகை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். காலையில் காக்கையினுடைய சத்தம் கேட்டிங்கன்னா நினைத்த காரே நிச்சயம் வெற்றி பெறுங்க.
அதே போல் காகா நீங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லைன்னா வாசலுக்கு அருகில் சத்தமிட்டுச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறுன்னு அர்த்தம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சந்ததியினர் வளமோடு வாழ்வாங்க. கடன் பிரச்சனையில தவித்தாலும் தொழில நசிவு ஏற்பட்டிருந்தாலும் மனவேதனையில இருப்பவங்கன்னு வீட்டில் யாருக்காவது தொடர்ந்து உடல் நிலையில குறைபாடு இருந்தாலும் தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு வாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். வீட்டு கஷ்டமும் தீருங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழி பிறக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காகத்திற்கு உணவளிப்பது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். காகங்கள் நம்முடைய முன்னோர்கள் நெருங்கிய தொடர்புடைய பறவைங்க. எத்தனையோ பறவை இருந்தாலும் சனி பகவானின் வாகனமாக காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் அப்படி என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கலாம். காகத்திற்கு மட்டும் தவறாம உணவு வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதுவும் அமாவாசை நாளில் கட்டாயம் வைக்க வேண்டும்னு விதிமுறை கூட இருக்கு. காகத்திற்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம சாப்பாடு வச்சு வருவது உணவளிக்க வேண்டும். தினமும் முடியல கூட அமாவாசை போன்ற நாட்களில் கண்டிப்பாக உணவு வைக்கணுங்க. பிறகு தான் உணவு உண்ண வேண்டும். விரதத்தை நிறைவு செய்துக்கணும். மற்ற உயிரினங்களை விட காகத்திற்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புராணங்களின்படி காலன்னு சொல்லக்கூடிய யமதர்மராஜன் மரணத்திற்குரிய தெய்வமாக வழிபடுறோம். காகங்கள் யமதர்ம ராஜாவின் தூதுவர்கள்னு இல்லைன்னா பிரதிநிதிகளாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நம்முடைய முன்னோர்கள் நினைத்து அவங்க பெயரால் தானம் கொடுத்து வழிபடுறோம். மேலும் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சென்று தகவல் காகங்களை தெரிவிக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதனால் அமாவாசை திதி போன்ற நாட்களில் காகத்திற்கு அளிக்கக்கூடிய உணவே தண்ணீரும் காகத்திற்கு உருவில் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக நாம் நம்பிட்டு இருக்கோம். காகம் நம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டாலே நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதாக எடுத்துக்கலாங்க. யமதர்ம ராஜாவுக்கு நமக்கு ஆசி வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, காகத்திற்கு உணவளிப்பதில் நம்முடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தால் அது நீங்கிடும். குறிப்பாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கால சர்ப்ப தோஷம் பித்ரு தோஷன்னு காகங்களுக்கு உணவளித்து வந்தாலே நீங்கிடுங்க. அதுவும் நீங்கள் அமாவாசை போன்ற முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாட்களில் காகங்கள் வடிவில் நம்முடைய பித்ருக்கள் ஆத்மாக்கள் இந்த பூலோகத்தில் வருவதாக நம்பிட்டு இருக்கோம். அதனால் காகத்தின் வடிவில் வரக்கூடிய இந்த முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை நாளில் படையலை அவங்க ஏற்றுக்கொள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் அவங்களுடைய ஆத்மா பற்றின அமைதி அடைங்க. காகம் பித்ருலோகத்திற்கோ பூலோகத்திற்கு இடையேயான இணைப்பை பலமாக விளங்குவதாக நம்பிட்டு இருக்கோம். மேலும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க, காகம் பல இடங்களுக்கு பறந்து சென்று உணவுகளை சாப்பிடக்கூடியது. வீணாக்கப்படக்கூடிய உணவுகளை இவைகள் சாப்பிடுவதால் குப்பைகள் சேருவது குறைக்கப்படுதுங்க. காக ஒற்றுமைக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பறவைன்னு எடுத்துக்கலாம். எந்த உணவாக இருந்தாலும் மற்றவங்களோடு பகிர்ந்து உண்ணக்கூடிய குணம் இந்த காக்கிக்கிட்டே இருக்கு. புராணங்களின்படி பார்த்தீங்கன்னா ஒரு முறை காகம் சீதாதேவியின் பாதத்தில் கொத்தி காயத்தை ஏற்படுத்திடுச்சு. இதனால் தாங்க முடியாத வழியில் துடித்தா சீதாதேவியும். இதை கண்டு கோபமடைந்த ராமரும் அன்பை எடுத்து அந்த காகத்தின் கண்ணை குறிவைத்து அடிக்க தயாரானார். இதை கண்ட அந்த காகா ராமரிடம் தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்டு வருந்திச்சு. அதை கண்டு மனம் இறங்கிய ராமபிரானும் முன்னோர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு நினைவுபடுத்தும் கருவியாக நீ இருப்பாயின்னு அப்படி உணவளிப்பவங்க அவங்க அனைத்து விதமான தோஷங்களும் துன்பங்களை இருந்து விடுபடுவதற்கு நீ காரணமாக அமைவாயின்னு வரமளித்து ஆசை வழங்கினாரு. அதனால தாங்க நம்ம அளிக்கக்கூடிய உணவை காகங்க ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டா நம்முடைய முன்னோர்கள் பற்றின நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க. ஒருவேளை நம்ம வழங்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாம சென்றா நம்முடைய வழிபாட்டு முறையில் ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும்னு எடுத்துக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் மன வருத்தத்தில் உள்ளார்கள்னு அர்த்தம். இதனால் அவங்களுடைய ஆத்மா திருப்தி எடுத்துவதற்கு சடங்குகளை முறையாக நம்ம மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா தவறாமல் தினமும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய உணவை உங்கள் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வாங்க.
இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் காகத்திற்கு உணவு வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர தவறாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு தினமும் சாதம் வைத்துட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.